ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ஐயாட பேர் என்ன? நான் கிருவராஜா, நாகமணி கிருவராஜா. இது என்ன இடம் ஐயா? இது திக்கோட சேர்ந்தது தான். இது இந்த கிராமம் தும்மங்கனி தான், தும்மங்கனி ஏரியா. நான் சுரநெடி வித்து சொந்த இடம் சுரநெடி. நான் தும்மங்கனில் காணி வாங்கி இங்கே தோட்டம் செய்கிறீங்க. இங்கே பார்த்தா ஐயாட தோட்டங்கள் உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அளவில் இருக்கு. அப்படி செய்திருக்கீர்கள். அதுலேயும் நீங்கள் செய்திருக்கிற பயிர் எல்லா விவசாயிகளும் செய்யாத ஒரு பயிர். இந்த அவரைக்கொடி எப்போ எந்த காலத்தை எடுத்தாலும் வருடம் முழுக்க இந்த அவரைக்காய்க்கு, இந்த குழல் அவரைக்காய்க்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் தான். ஒரு நாளும் விலை குறைகிறது இல்லை. இப்போ இந்த அவரைக்கொடி செய்ய நீங்கள் ஆரம்பிச்சு இப்போ எத்தனை வருடங்கள் ஐயா? நானே ஒரு வருடமா? சரி. அதுக்கு முதல் நான் வாழைத்தோட்டம் போட்டிருந்தது அரசாங்கத்தை. இதால் வாழைத்தோட்டம் தந்து அதாவது எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கிட்ட நஷ்டம். அதாவது எனக்கு நஷ்டமாக போயிட்டு வாழையும் ஒழுமை மாட்டிக்கிட்டு உறவு முழுதையும் வெட்டி அரைஞ்சி கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் நீங்கள் அது வெட்டி அரைஞ்சி போட்டு தென்னம்பிள்ளையை வச்சேன். தென்னம்பிள்ளையை வச்சேன் 80 தென்னம்பிள்ளை வச்சு போட்டு இந்த முறை பயத்து அவர் இது என்ன பயிரில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தா நல்ல அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது அவரை செடி. இப்போ ஒரு வருடம், இப்போ இது நான் நடுவு செஞ்சு ஒரு வருடமாக ஒரு எவ்வளவு அவரை செடி விதை நட்டு எவ்வளவு நாளில் காய ஆரம்பிக்கலாம்? இது இப்போ புரட்டாதி மாதம் நாட்டினது. புரட்டாதி 1, 52, கார்த்திகை 3, மார்கழி 4, தை 5, மாசி 6, பங்குனி 7. பங்குனி 7 போல் நாங்கள் டைம் ஒரு 2 மாதத்துலேருந்து காய ஆரம்பிச்சிருப்பீங்க நாட்டி. அப்போ ஒரு 5 மாதமாக காயாஞ்சிடும். படிப்படியாக ஆஞ்சு வந்தால் மழையார கொஞ்சம் குறையாக. இப்போ கொஞ்சம் மழை விட்டது கொஞ்சம் கூடாயுது. இப்போ நல்ல பனி விழுற சீசன் தானே. ஏன்னா உங்களோட இதில் சொல்லுவாங்க பனி பெய்கிற சீசனில் அவரை நல்லா காய்க்க சொல்லுவாங்க. இப்போ அது உண்மையாக இருக்குது உங்களோட தோட்டத்தில். ஏன்னா அவ்வளவு பூக்களும் காய் பிஞ்சோட நல்ல அழகாக இருக்குது. இப்போ சந்தையில் இந்த அவரைக்காய் என்ன விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க? நான் 650 ரூபா படி வியாபாரி கொடுப்பேன். 650 ரூபா கிலோ கொடுக்குறீங்க. அவங்க 1 கிலோ 200 ரூபாய் விற்கிறாங்க. இப்போ அவரைக்காயை எத்தனை நாளைக்கு ஒரு தரம் அறுவடை செய்கிறீங்க? நாங்கள் 1 கிலோமீட்டர் 2 தரம். அப்போ ஒரு 4 நாளைக்கு ஒரு தரம், 4 நாளைக்கு ஒரு தரம், 3 நாளைக்கு ஒரு தரம். 1 கிலோமீட்டர் 2 தரம்னா கூட வியாழன் உண்டு, திங்கள் உண்டு. வியாழன் திங்கள் ரொட்டேஷன்லேயே வியாழன் 5 வெள்ளிக்கிழமை வியாபாரம் மழை கறிக்கு கொடுத்துருவீங்க. ஏன்னா இப்போ எல்லா இந்த தோட்டத்துக்குள்ளே நாட்டி இருக்கிற எல்லா அவரையும் சேர்த்து மொத்தமாக பார்த்தா சொன்னா எவ்வளோ நிலப்பரப்பு வரும்? இது நிலப்பரப்பு இது அரை ஏக்கர். அரை ஏக்கரில் இப்போ கால் ஏக்கருக்கு கொஞ்சம் கூடத்தான் அவரைக்கொடி இருக்குது. இந்த கால் ஏக்கருக்கு கொஞ்சம் கூடுதலான இருக்கிற இந்த அவரை கொடி எத்தனை பாத்தி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை அடி? இப்போ பாத்தி இப்போ எனக்கு 400 அடி பாத்தி கிட்ட இருக்குது. இந்த 400 அவரை பாத்திகளும் இப்போ உங்களுக்கு ஒரு தடவையில் எத்தனை கிலோ அறுவடை செய்யுது? இப்போ இனித்தான் ஆயும். இனி எனக்கு ஒரு கிழமைக்கு என்னக்குள்ள 50 கிலோ ஆயும். இப்போ தான் படிப்படியாக அதிகரிக்கு. மழை விட்டதுக்கு அப்புறம் மழைக்குள்ளே கொஞ்சம் காயில் இப்போ தான் பூக்குறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க ஐயாட அவரை கொடிகள். இப்போ நல்ல பனி பெய்ஞ்சு கொண்டு இருக்கிறதால நீ அடுத்தடுத்த வாரங்கள்ல இருந்து இப்போ நீங்கள் அவரைக்காயை அறுவடை செய்கிறீங்க. நீ செஞ்சதுக்கு உடனே செஞ்சு எங்கே கொண்டு கொடுக்குறீங்க? எந்த மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்குறீங்க? மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுண்டாக இது இல்லை. இங்கே வியாபாரி எடுத்து போகிறோம். உங்கள்கிட்ட இங்கே எடுப்பாங்க. 550 ரூபாய் எடுத்து போகிறோம். 550, 550 ரூபாய் நான் கொடுக்குறேன். 550 நான் சில நேரத்தில் அங்கே கொண்டு கல்வாஞ்சொல்லில் கொண்டு போனால் 600 ரூபா. அங்கே கொண்டு போனால் 600, 650 எடுப்பாங்க. இங்கே அவங்க வந்தெடுத்தாங்க 550. ஆனால் இங்கே வந்தெடுத்தா நமக்கு லேசி வேலை. நம்ம போய் சைக்கிள் ஓடி தெரிய தேவையில்லை. இடத்துல வந்தால் நமக்கு 50, 100 ரூபா குறைஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை லேசாக போயிடும். இப்போ இந்த அவரை செடிகளுக்கெல்லாம் நீர்ப்பாசனம் எப்படி ஐயா? சரி, நீர்ப்பாசனம் நாங்கள் இப்போ மோட்டர்லாம் தண்ணி
மோட்டரால் இப்போ மழை பெஞ்சத்துலேருந்து கடன் ஊற்று பிடிக்கணும் இன்னும் தண்ணி விடல மழை விட்டதுல இருந்து இன்னும் தண்ணி விடல புல்லு நம்மளியாக்கி காணல் நம்மளியாக்கி வச்சு நீ பசங்களையை போட்டு தண்ணி அடிக்கிறேன் அடிச்சா சரி. இப்போ மற்ற எங்கிற கடற்கரை பிரதேசங்கள்ல இருக்க மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா இந்த மண் வந்து ஒரு தரம் நல்ல ஃபுல்லா அதாவது முழுமையா நனைஞ்சு ஈரமாயிட்டு சொன்னா எவ்வளவு நாளைக்கு தண்ணி அடுத்த தரம் பாய்க்க வேண்டி வரும்? ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட தான் 3 நாளைக்கு ஒருக்கா விடணும். என்ன 3 நாள் இடைவெளிக்கு இந்த நீரை தேக்கி வச்சு கொள்ளும். இந்த இது காணலுக்குள்ள நிரப்பிவிட்டா ஒரு கிழமைக்கு பிறகு பரவாயில்ல. காணுக்கு நிரப்பி மண்ணை முழுமையா ஊற வச்சா ஒரு கிழமைக்கு ஒருக்கா அடிக்கலாம். வயரால கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறோம்னா நாங்க 3 நாளைக்கு ஒருக்கா அப்படி அடிக்க தேவையில்லை. கான் கனப்பாவி அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் இதுல செட் பண்ணிருக்கீங்க. செட் பண்ணி தான் நடுகு செஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த அவரை இதுகள் நடுகு செய்யக்குள்ள நீங்க நடுகை செய்யறதுக்காக இந்த நிலத்தை பண்படுத்தி எப்படி எடுத்த நீங்க? நாங்கள் ரொட்டால் அடிச்சு போட்டு ஒரு கான் கூட்டினேன். நான் வரம்பு வச்சு வரம்பு கூட்டி வரம்புக்கு இடையில பயத்தை நாட்டினேன். பயத்தைக்கு நடுவில் ஒரு அவரை பருப்பாக நாட்டி விட்டேன். நான் கொஞ்சம் அவரை பருப்பு நாட்டி போட்டு பயத்தை ஒன்று போக பயத்தையை பிடுங்கினேன். பயத்தையை பிடுங்கி விட்டேன். பிடுங்க பயத்தை செத்து போயிட்டு ஒரு அதே மிலாத்தில் அவரை விட்டுட்டீங்க. நீங்க இப்ப ஏற்கனவே வாழை தோட்டம் செஞ்சிருந்த நீங்க அப்ப வாழை தோட்டம் உங்களுக்கு ஃபெயிலியரா போயிட்டு அதுக்கு பிறகு இப்படி இது இந்த நிலத்துல நம்ம அவரை செய்வோம்ன்ற ஐடியா அப்படி ஐயா வந்து உங்களுக்கு? இல்லை, நான் காணி வாங்குறது இல்லை, ஒரு 5-6 கொடி நாட்டினேன். நான் அவரை கொடியா நாட்டினேன். எல்லா பயிரும் செத்து போயிட்டு கொஞ்சம் அவரை நின்று பிடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணியும் அதிகமாக வேணுமெண்டா இதுவும் அக்கறையும் இல்லை. பனி இருந்தா போதும். பனியும் அவரை கொஞ்சம் புழுவையும் கொஞ்சம் கட்படுத்தினா. இப்போ இந்த அவரையால் காலைக்கரைக்கு மேலே நடுவேஞ்சிருக்கிறீர்கள். இந்த அவரை விதை உழவும் எங்க கடையில் வாங்கின நீங்களோ எப்படி? நான் உற்பத்தி ஆக்கி எடுத்தேன். ஒரு அடியை முதல் ஏற்கனவே வச்சிருந்தேன். நான் வச்சிருந்து சிறு வச்சிருந்து பிறகு எந்த புறவும் தம்பி போய் 14ஆம் குணம் இல்லை அந்த கூட்டாளி படிக்கன் கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வந்தா நாட்டு அது நாட்டினேன். இதில் இப்போ அதிகமான அவரைகள் வந்து குளர் அவரையா இருக்கு. ஒரு சில அடிகள் வந்து இந்த தட்டவரண்டி சொல்ற அது அதுக்குள்ள கிடந்துருக்கு பருப்பு குளர் அவரண்டு 4 நீங்க 1-2 கலப்பு இருக்கு பரவாயில்ல. ஆனா அதுவும் மார்க்கெட்ல அதுக்கு அவருக்கு பேருக்கு கொஞ்சம் 100 ரூபா குறைவு. குளர் அவரை அதிகமாக இதுதான் வாங்குவாங்க. குளர் அவரை இதான் வாங்குவாங்க. குளர் அவரை தான் வாங்குவாங்க. பார்க்குறதுக்கும் ஒரு அழகா இருக்கு அவரைக்கா. இதில் என்னன்னு சொன்னால் இந்த குழலவரையில் தனி பச்சை காயும் இருக்கான். இது சிவப்பு காய். இது சிவப்பு. பச்சை காய் சரி, அது சரியில்லை. சிவப்பு காய் கொஞ்சம் கலர் தானே. இது 2-3 நிறத்தில் வரும். எப்படி அவர் முத்திர பருவம் எப்படியா? முத்தாய் முத்திக்கண்டா கொஞ்சம் பெருசாக இருக்கும். தடிப்பா கொஞ்சம் இதாக இருந்துக்கண்டா சிவப்பா இருக்கும். 3 கலர்ல வரும். இந்த அடிக்கு இது ஒரு கலர், அது ஒரு கலர். அப்படி சில அவரைகளை பார்த்தா தனி சிவப்பு காயும் இருக்கும். தனி சிவப்பு காயம். இப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் எந்த மரக்கறியை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மரக்கறியையும் விட இந்த அவரைக்காய் வந்து அதுலேயும் விசேஷமாக குழல் அவரைக்காய் ஒரு சிறப்பான ஒரு என்ன மரக்கறி. என்னன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட முதலாவது விஷயம் வந்து மற்ற மரக்கறி எதை எடுத்த வண்டி சொன்னாலும் ஒன்றில் கரந்தி அண்டி சொல்லுவாங்க, அது வாயு பண்ணுவாங்க. ஆனா இந்த குழலவரக்காய் மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு மரக்கறி சாப்பிடலாம். அப்படியே அப்படிப்பட்ட இந்த அவரக்காய் வந்து ஒரு சிறந்த ஒரு புரத சத்து நிரம்பின ஒரு உணவு. இன்னும் பெருக்கும் இன்னும் இது பிடிக்கல. இன்னும் விதையே வரும் நொறுப்பிஞ்சா இருக்கேன்னு இன்னும் பிடிக்கல. அது இந்த காய் இன்னும் 6-7 நாள் போகணும். இது சரியான கணக்கான காய் வரண்டா இப்படி வரும். அப்படியேண்ணே அப்படி விட்டு ஆயிரம் நீங்களோ? அப்படி விட இல்லாது
அப்படி விட்டு ஆயிடணும். விட்டு ஆஞ்சா அந்த காய் கொஞ்சம் தடிப்பு கூட. தடிப்பு கூடி பார்க்குற பார்க்கறது நல்லா இருக்கு. வாங்குறார்கள் வந்து சில வாங்குறார்கள் முத்தலண்டியல் வாங்க. அதுதான் அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் பிரச்சனை. நாங்கள் இந்த சைஸுக்கு வந்த உடனே நீங்கள் அறுவடை செஞ்சு கொடுக்குறது நமக்கு நல்ல நமக்கு நல்ல. அது கொஞ்சம் பாரம் குறைவுதான், ஆனால் வடிவா அடிக்கும் பார்க்கறதுக்கு அழகாயும். இப்போ உங்களோட அவரை தோட்டத்தில் வந்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் யாராவது கறிக்கு அவரைக்காய் வாங்கணுமெண்டு வந்து கேட்டால் சில்லறையில் அவங்களுக்கு கொடுக்குற நீங்களோ இல்லை? சில்லறையில் வந்து கேட்டால் கொடுக்க தானே வேணும். வந்து கேட்டால் கொடுக்குறீங்க. நான் அரை கிலோ வந்து கேட்டால் நம்ம 300 சொல்லி அரை கிலோ இல்லை, அரை கிலோ கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன். அந்த கேட்குறாங்க சொல்லலாம். நீ இப்போ உங்களுக்கு வருவாங்க, தூரம் தூரம் இதெல்லாம் வருவாங்க. எந்தெந்த இடங்கள்ல இருந்து 39 கூட இப்படி மிளகு தண்ணி மிக முக்கியமான விடயம் என்னென்னா எந்த ஒரு மரக்கறியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த அவரைக்காய்க்கு மிக முக்கியமாக அந்த மிளகு தண்ணி கறிக்கெல்லாம் எடுக்கக்கூடியது உண்டு. வேறு எந்த ஒரு மரக்கறிக்கும் இந்த சிறப்பு இல்லை. இந்த அவரைக்கொடி நீங்கள் இப்போ ஏற்கனவே செய்கிற விவசாயிகள்கிட்ட இந்த விதைகளை வாங்கி நடுகைஞ்சால இது உண்மையிலே ஒரு பாரம்பரிய இனம். அப்போ இந்த பாரம்பரிய இனம் அவரை நடுகைஞ்சிருக்கியல் இது மொத்தம் எவ்வளோ காலத்துக்கு இருக்குமென்று எதிர்பார்க்குறீங்க? இது சரியாக பராமரித்து வந்தால் 3 வருஷம் 4 வருஷம் நிற்கும். அப்படி நிற்கும். எப்படி இந்த கொடியெல்லாம் ஒரு கொடி வட்டை இந்த வேலை ஒன்று இவருக்கு வந்து படலை போக 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 மிலாட்டை கொடுத்து கவுத்துகளை கட்டி கட்டம் கவுத்தா கட்டி ஆனால் அடியில் இருக்கிற புல்லு எடுக்கணும். பசலையே அவர் அடியில் கொஞ்சம் பசலையை போட்டு நினச்சிக்கணும். இப்போ இந்த அவரை செடிக்கு என்னென்ன உரங்கள் பாவிக்கிறீர்கள்? நான் இப்போ உரம் போடலை. இப்போ போட்டேன். நான் இப்போ இந்த மலை துண்டுக்குள்ளே போட்டேன். மலைக்குள்ளே போட்டதுக்கு பேடனும் டிடிஎம்மும் புறகு வேடனும் யூரியாவும் கொஞ்சம் கலந்து போட்டு. ஆனால் இந்த ஐயாட தோட்டத்தில் இருக்கிற மண்ணுக்கு வந்து ஒரு தரம் கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருக்கேன்னு போட்டு ஒரு தரம் உரம் போட்டால் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் உரமே தேவையில்லை. தேவையில்லை. அப்படி ஒரு நிலம். இப்போ இந்த காணுகளுக்குள்ள இன்னும் பயிர் போடலாம். கீரையை சாமான கொத்தி போட்டு மாட்டரி வள்ளி கொண்டு போட்டு கீரையை கொத்திவிட்டா கீரை வளர்ந்துடும். மரம் மாட்டரி சாரம் அவரைக்கு வேற அதுக்கு வந்துடும். அவருக்கு வந்துருவாரு. அவரு பிறகு அவருக்கு பயில போடணும் வேண்டாக்கறல. அவரு மண்ணையும் பலப்படுத்தி போறோம் எருவு. அவரை வித அதை நடுகை செய்யக்குள்ள மாட்டர் போட்டு தான் நடுகை செஞ்சிருப்பேன் இல்லையா? மாட்டர் போடல. நான் ஒன்றும் போடல. பச்சளையும் போடல. பச்சளை மண்ணே அப்படி ஒரு பச்சளை மண் அது தொட்டால் அடிச்சேன். தொட்டால் 2-3 தான் அடிச்சேன். நான் அடிச்சு புல் இல்லாம ஆக்கி போட்டான். கானை கூட்டணும். கான் கூட்டாட்டி அவரை முழுதும் பட்டு பெஞ்ச மலைக்கு நான் கானை கூட்டி பள்ளத்துக்கு கொடுத்தேன் தண்ணி. கானை வச்சு இங்கே தண்ணி நில்லாது. மழை பெய்ய கானுக்குள்ளாலே ஓடி அப்படி ஓடி வயல் வெளியே ஓடி பாருங்க. ஒரு அவரை கொடி பட்டிருக்காங்க. ஒன்றும் பட்டு போல எல்லாம் நல்ல செழிப்பா பச்சை பச்சையிலண்டு இருக்குது. எங்கிற பிரதேசங்கள்ல ஐயா இப்போ அவரை செடிகள் நாடுகை செய்யணுமென்று விருப்பம் இருக்கிற விவசாயிகள் யாராவது உங்கள்கிட்ட வந்து விதைப்பருப்பு கேட்டால் என்ன மாதிரி கொடுக்கக்கூடியமா எடுத்து வச்சிருக்கீங்களா அல்லது விட்டு எடுத்து கொடுப்பீங்களா? இது இப்போ நான் விதைப்பருப்பு எடுக்கிறதா இருந்தால் சித்திரை மாட்டைக்கு பிறகு தான் எடுக்கக்கூடியமா அடியல்ல இருக்கு. இப்போ நீதண்டா இப்போ இதெல்லாம் கொடியும் தானே என்ன விடலாம். கீழுக்கு அந்த முத்தி பருப்பு முத்தினோட என்னடா கவர மாதிரி விழுவுது அந்த நெட் காயில். ஏன் மழை பெஞ்ச அந்த இதாலையா? மழையில இருந்து இப்போ நான் இப்போ ஆஞ்சி காட்டுவேன் அங்கே கிடக்கு. அப்போ அந்த இனத்தை இப்போ பருப்பு எடுக்கல. அந்த கோடை நேரத்தில் டக்குன்னு முத்துவேன். கோடையில் குறிப்பிட்ட நாளைக்கு முத்திடும். அந்த டைமில் விதை எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும். அப்போ இப்போதைக்கு விதை கொடுக்கக்கூடிய விதை எடுக்கல அது என்ன? இல்லை அது நீங்கள் இப்போ ஆயக்குள்ளே தான் கன்றிபியல் நான் எடுத்து தரேன். உங்களுக்கு எடுத்து தரேன். அப்படி நீங்கள் மக்களுக்கு கொடுங்க. யார் என்னடா இப்படி தானே இதுதான் பிரச்சனை. இப்படி வரும் என்ன ஐயா? இதுதான் பிரச்சனை. இப்போ பருப்பு கேட்காங்கன்னுட்டு நான் சொல்கிறேன் எப்படி அதுலேருந்து காய் ஆஞ்சி ஒன்று போடுறேன் நான். அப்படி ஆஞ்சிறேன் உங்களுக்கு ஆஞ்சி ஆஞ்சிறேன். வேறு என்னட்டு இல்லை. இப்போ ஏனைய பயிர்கள் நாங்கள் செய்கிறதோட ஒப்பிடக்குள்ள அவரை
செய்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு ஐயா? ஒன்றும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்கிறதுல ஈஸியான தொழில் இது அவ்வளவு ஈஸியாக நமக்கு சாய்த்தம் இல்லை. ஏதாவது இதுக்கு அவரக்கூடிய தாக்கக்கூடிய நோய்கள் நோய் விழும். நோய் வரும். என்ன மாதிரியான நோய்? நோய் என்ன அரைக்கொத்து விழும், ஆஹா, மற்றது புழுத்தன்மை விழும், புழுத்தன்மை விழும். இப்படியான பிரச்சனை எல்லாம் நடக்கும். அவருக்கு அப்படி வர நேரங்களில் நாத்தெண்ணெய் கொஞ்சம் அடிச்சா தெளிச்சு விட்டா கொஞ்சம் இப்படி காயாயிர நேரத்தில் தெளிக்கலாதே. இல்லை இல்லை, அவரை ஆஞ்சி போட்டுட்டா அந்த பின்னேரம் தெளிச்சு விடுகிறேன். இந்த அவரை செடியை வந்து நாங்கள் இயற்கை விவசாய முறையில் செய்கிறது கஷ்டம் ஐயா. அப்படி இயற்கை வேண்டாம், ரசாயன எண்ணெய்கள் பாவிக்காமல் செய்கிறது இந்த மாதிரி செய்யலாம். என்றாலும் அதுக்கு வரைக்கும் ஒரு விளம்பை ஒரு மாதத்துக்கு ஒரு 2 அடிக்க தனி வேணும். இல்லாட்டி பூவெல்லாம் கொட்டு போயிடும். என்ன நாங்கள் இப்போ அந்த எண்ணெய் அடியாட்டியும் இந்த பூக்கொட்டுனார் எண்ணெயும் கொட்டுனார் எண்ணெய் அந்த பூவை கொஞ்சம் சத்தெண்ணெய் அடிக்கணும். சத்தெண்ணெய் அடித்தாதான் பூ கொட்டுனாரு பூக்கறிகாய் இல்லாட்டி பூ கறி போகும். வெயில் அடிச்சுக்கண்டா இதான் நடக்கிறது. இந்த தும்மங்கனி பிரதேசத்தில் கிருவராச ஐயாவோட தோட்டத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். கிருவராச ஐயாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஒரு அனுபவசாலி விவசாயத்தில் பரம்பரையாக வேளாண்மை விவசாயம் செய்து கொண்டு வரவர். இப்போ வரைக்கும் வேளாண்மை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வயசுக்கு இடைப்பயிராக பார்த்தீங்கன்னு சொன்னால் குழல் அவரை என்று சொல்லப்படுற இந்த அவரை செய்கையில் மிகவும் அழகான முறையில் அதை வடிவமைச்சு செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமலுக்கு தென்னம்பிள்ளைகள் வச்சிருக்கிறாரு. இப்போ அடுத்த வருஷம் காய்க்கிற நிலைமைக்கு வந்து இப்பயே காய்ச்சிருக்கு ஐயா. நிறைய தென்னை மரங்களாம் 50க்கும் மேற்பட்ட 81 தென்னம்பிள்ளை வச்சிருக்கு. 81 தென்னம்பிள்ளை இருக்குது. அதோட சேர்த்து இந்த அவரை செடி தோட அதுகள் சொல்லி நடுகை செஞ்சு மிகவும் சிறப்பான முறையில் அவர் தேசிக்கண்டும் 25 வச்சிருக்கிறாரு. அவர் விவசாயத்தை சிறந்த முறையில் அவர் திட்டமிட்டு செஞ்சு கொண்டு வராரு. அவருக்கு எங்களோட J7 TV யூடியூப் சேனலூடாக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களோட இந்த J7 TV யூடியூப் சேனலுக்காக அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டியை வழங்கியமைக்காக நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. வணக்கம்.